என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் பலமுறை நான் விளக்கியாகிவிட்டது. 20 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் பார்க்கிறார்கள், மொழி தெரியாதவர்கள் பார்க்கிறார்கள், யோகாசன ஆசிரியர்களாக மாறுகிறார்கள், மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் ஆசிரியர்களாக மாறலாமா என்று கேட்கிறார்கள். மாறலாம் என்றால் வெகுநாளமாக நடைபெறுகிறதே. அவர்கள் தினமும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், மற்றவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு திருமுருகா மெட்ரிக் பள்ளி, ஜெயங்கொண்ட வேலன் பள்ளியிலிருந்து இன்றைக்கு 4 குழந்தைகள், அமிர்தா வர்ஷினி 11 வயது, விகாஷினி 10 வயசு, ஸ்ரீ லட்சணா 9 வயசு, மதாஸ்ரீ 11 வயது. அவர்கள் இப்பொழுது பூர்ண சப்த ஏகபாதாசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் மெதுவாக பத்மாசனத்தை கலைத்துவிட்டு இந்த பூர்ண சப்த ஏகபாதாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்ய வேண்டும். எங்கெல்லாமோ வளைத்து, எப்படியெல்லாமோ வளைத்து இதை செய்கிறார்கள் பாருங்கள். அற்புதமான ஆசனம். இவைகளெல்லாம் யாராலும் இலகுவாக செய்ய முடியாது. கடினமான பயிற்சி, முறையான பயிற்சி, அனுதினமான பயிற்சி, காலையிலும் மாலையிலும் தினமும் செய்யக்கூடிய பயிற்சி செய்தால்தான் இது போன்ற அற்புதமான ஆசனங்களை செய்ய முடியும், உடல் ஆரோக்கியம் பெற முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை போட்டு செய்ய வேண்டும். பந்துக்கண்ணு முட்டு பூர்ணமாக திருக்கப்படுகிறது. காலை தூக்கி தோள் போட்டிருக்கின்ற காரணத்தினால் முட்டு, கரண்டைக்கால் இவைகளெல்லாம் திருக்கப்படுகிறது. பாருங்கள், முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்து பலம் பெறும். இப்படி பல்வேறுபட்ட உடல்நிலையில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே டர்ன் பண்ணி இடது பக்கம் டர்ன் பண்ணு. கொஞ்சம் பின்ன போ, நீ கொஞ்சம் பின்ன போ. பண்ணு போ. ஆசனங்களை செய்யும் முறையை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த விதமான ஒரு முகச்சுழிவோ கஷ்டமோ அவர்கள் முகபாவனையில் தெரியவில்லை. அதுதான் ஆசனத்தில் முக்கியமானது. முகத்தை வருத்தி கொண்டோ உடலை வருத்தி கொண்டோ செய்வது மாதிரி இல்லை. அதைத்தான் நாம் முற்றிலுமாக கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது இடது காலை வைத்து செய்யுங்கள்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்களை பழகுவது என்பது மிக கடினம். இவர்கள் எல்லோரும் உலக அளவிலே நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடிய மாணவர்கள். திருப்பூர் என்றாலே நிறைய அங்கே எல்லா பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. நிறைய எல்லா பள்ளிக்கூடங்களிலும், தனியார் பள்ளிக்கூடங்களும் சரி, பிரைவேட் பள்ளிக்கூடங்கள், சர்க்கார் பள்ளிக்கூடங்களும் சரி, எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் யோகாசனம் கட்டாயம். தனியாக ஆசிரியர்களை வைத்து அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். அதான் அதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். பல நிகழ்ச்சிகளுக்கு நான் அங்கே சென்றிருக்கிறேன். ஆகவே யோகாசனம் என்பது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், ஏன் விவசாயிகளுக்கும் கூட இது முக்கியம். அவர்களுக்கு தான் இப்போ நிறைய நோய் வருது. அதை பூச்சி மருந்தை அடித்து இவங்களும் அதை சுவாசித்து அவங்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள். அவர்களும் செய்ய வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினர்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.